0.1 molar of NaCl solution is placed in two different cell. ரெண்டு செல் நம்மளே வரைஞ்சுக்கலாம். இதுல என்ன molarity solution இருக்கு? 0.1 molar. ரெண்டுலயுமே NaCl தான் இருக்குது, சரியா? ரெண்டுலயுமே 0.1 molar NaCl இருக்குது. அதுக்கப்புறமா two different cells having cell constant 0.5. cell constant என்னது? ஒரு conductivity cell நம்ம உள்ள வந்து லைக் டிப் பண்ணுவோம். கண்டக்டிவிட்டி செல்ல இந்த சொல்யூஷனுக்குள்ள டிப் பண்ணி தான் நம்ம கண்டக்டன்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த கண்டக்டிவிட்டி செல்லுக்கு ஒரு செல் கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ இந்த இதுல வந்து 0.5 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இந்த கண்டக்டிவிட்டி செல்லுக்கு வந்து 0.25 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் செல் கான்ஸ்டன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செல் கான்ஸ்டன்ட்னா என்னது? நத்திங் பட் லென்த் பை ஏரியா. செல் கான்ஸ்டன்ட் வந்து லென்த் அந்த கண்டக்டிவிட்டி செல்ல உள்ள எலக்ட்ரோட்ஸ்க்கு பிட்வீன் உள்ள லென்த், அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரோட்ஸ் ஆக்குப்பை பண்ற ஏரியா, அதை வச்சுதான் நம்மளுக்கு ஃபிக்ஸடான வேல்யூஸ் இதெல்லாம். ஓகே, which of the two will have greater value of specific conductance? இந்த சொல்யூஷனுக்கு ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் அதிகமா, இதுக்கு அதிகமா, இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஜென்ரல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே நான் இந்த ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுக்கொள்ள சொல்லுவேன். ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டிவிட்டி into length divided by area. So இதுக்குள்ள அப்படியே இன்வெர்ஸ் தான் என்னது? கண்டக்டன்ஸ் 1 by r is equal to 1 by rho into a by l போட்டோம் அப்படின்னா 1 by r நம்ம எப்படி எழுதலாம்? g கண்டக்டன்ஸ். 1 by rho எப்படி எழுதலாம்? காப்பா ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் into a by l. இப்போ இந்த காப்பா தான் நம்மளுக்கு வேணும். ஸோ காப்பா மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு g into l by a. ஸோ இதுல இந்த l by a தான் என்னது? செல் கான்ஸ்டன்ட். So cell constant வந்து is directly proportional to kappa. அப்படிதானே? இது ரெண்டும் வந்து directly proportional தானே? ஸோ அப்போ செல் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். இப்போ இந்த இதில் 0.5 பெருசா 0.25 பெருசா? 0.5 தான் பெருசு. ஸோ இதுக்குள்ள ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் வேல்யூ தான் ஹை. தட்ஸ் இட். ஓகே, தேங்க்யூ.